காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? சிக்னல் வேற வர மாட்டேங்குது. ஐயோ ஹாசினி, 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 நான் வரேன். ஹாசினி, என்னாச்சு? ஹாசினி, ஹாசினி, என்னாச்சு? ஹாசினி, நான் வரேன். ஹாசினி, நான் வரேன், பயப்படாத. ஹாசினி, 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 ஹாசினி. ஏய், மென்டல். எந்த விஷயத்துல விளையாடணும்னு ஒரு விவசாய வேணும் உனக்கு? என்னமோ பெருசா புலி கடிச்சா கூட நான் ஹாசினின்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப புலி சத்தத்துக்கு ஹாசினி ஹாசினி ஹாசினின்னு அப்படியே பதறீங்க. ரொம்ப ஓவரா பேசுறல. இரு, உன்னை ஒரு மரத்துக்கு கட்டி போட்டு வச்சிடுறேன். அப்போ ஒரு புலி வந்து உண்மையில உன்னை கடிச்சிடும். ஐயோ, ஓடுறியா? டேய், இன்னொரு தடவை ஏதாவது சேட்டை செஞ்ச அவ்வளவுதான், நானே புலியா மாறி உன்னை கடிச்சிடுறேன். இன்னும் ஒரு ஆளை கூட காணும். இவளா? ஓ, இவ வேற ஒருத்தி. என்னையும் தேட விட மாட்டா, அவளோ தேட மாட்டா. சொல்லு, எதுக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்? யாராவது கிடைச்சிட்டாங்களோ உனக்கு? இது டார்ச்சர் இல்ல, ஒரு மேட்டர். என்ன மேட்டர்? உடனே இங்க வாங்க. ஏய், என்ன விஷயம்னு சொல்லி தொலை. யாராவது ஆள் கிடைச்சிட்டாங்களோ உனக்கு? ஆளை பார்க்கல, ஆனா ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. என்ன வழி? ஐயோ, உங்களுக்கு எல்லாமே போன்ல தான் சொல்லணுமா? சீக்கிரம் வாங்க. ஓ, இம்சை. ஒரு சிறுத்தை புலிக்கிட்ட தள்ளி விட்டுறலான்னு பார்த்தா ஒரு மிருகம் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நேரம். சொல்லு, எதுக்கு என்ன வர சொன்ன? அங்க பாருங்க. இதுக்கு தான் வர சொன்னியா? ஆளை தேட சொன்ன ஆலய மணியை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். கொஞ்சமாவது மூளை இருக்கா? இப்ப எதுக்கு என்ன திட்டுறீங்க? நானாவது இத பார்த்தேன். நீங்க இவ்ளோ நேரம் தேடினீங்களே, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? நான் பாருங்க, ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சிருக்கேன். ஏய் லூசு, நம்ம என்ன ஒரு கொலையை விசாரிக்கவா வந்திருக்கோம்? க்ளூ ப்ளூன்னு சொல்லிக்கிட்டு போய் ஆளை தேடு. யோ ஹிட்லர், இந்த மணியை பார்த்தா உனக்கு எதுவுமே தோணலையா? அதை கழட்டியோ மண்டல வச்சு டங்குன்னு அடிக்கணும்னு தோணுது. அதுக்குதான் உங்க மண்டைக்குள்ள ஏதாவது இருக்கணுங்கிறது. ஏய், பின்ன ஏதாவது திங்க் பண்றீங்களா? ஆள் இல்லாத இந்த நடுக்காட்டுல எதுக்கு பெல்ல கட்டி வைக்கணும்? நீங்களே சொல்லுங்க. யாராவது இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஏதாவது உதவி வேணும்னா அடுக்கிறதுக்காக தான் இந்த மணி. சோழ மன்னன் கட்டினாருல, அந்த மாதிரி. இது ஒரு ஆராய்ச்சி மணி. சரிங்க மூலிகாரி மேடம், ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல பெல் அடிச்சு யார் வர போறாங்க நீங்க சொல்லு. வருவாங்களா மாட்டாங்களான்னு அடிச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. நீங்க வாங்க. ஏய், நம்ம எதுக்கு வம்பு?
சும்மா அந்த பெல் அடிச்சு சிங்கம் புலி சிறுத்தை எல்லாம் வந்து அது ஒன்ன கடிச்சு அதுக்கு ஏதாவது ஆயிட போகுது. வா நம்ம வேலையை பார்க்கலாம் வா. ஐயோ இது என்ன அனிமல்ஸ் ஜெயிலா? மணி அடிச்ச உடனே சிங்கம் புலி எல்லாம் தட்டை எடுத்துட்டு சோறுக்கு வரதுக்கு முதல்ல பெல்ல அடிச்சு பார்க்கலாம் வாங்க. ஐயோ வாயா சீக்கிரம் வாங்க. இது என்ன ஸ்கூலா இங்க நின்னு பெல் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு? சும்மா வாங்க. ஐயோ குறுகுறுன்னு பாக்குறாரே, நமக்கு எட்டாது போல இருக்கே. என்ன பாக்குற? அடி ஆஹா. அடி. நான் தான் மணிக்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேனே, அப்புறம் என்ன நீங்க அடிங்க. ஏய் நீ தானே என்ன வீராவேசமா கூட்டிட்டு வந்த, அடி நீ. ஐயோ எனக்கு எட்டாது, ரொம்ப வைரமா இருக்கு, நீங்களே அடிங்க. எனக்கு மட்டும் எட்டுமா, நீயே அடி. ஷோய பக்தர் இவங்க ரவுண்ட் எடுக்கிறாங்க. அத பார்த்தாலே தெரியுது எனக்கே எட்டாதுன்னு. உனக்கு மட்டும் எட்டிடுமா? சரியான லூசு. சரி நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவோமா? சொல்லு. நான் வேணா உங்களை தூக்குறேன், நீங்க அடிக்கிறீங்களா? நீ என்ன தூக்குறியா? சரி நீ என்ன தூக்கு, நான் உண்மையில விடுற, நீ அப்படியே தோசை ஆயிடு. ஓகே உனக்கு? வேணாம். நான் தூக்கவா உன்ன? தூக்குங்க தூக்குங்க. இன்னும் மேல மேல இன்னும் தூக்குங்க. எட்டல. இன்னுமா எட்டல? என்ன பார்த்தா சிரிக்கிற? இப்படியே தூக்கிட்டு சுத்து. ஏய் எரமா மாடு எட்டது இல்ல. அடி. இன்னும் கொஞ்சம் தூக்குங்க, இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. இன்னும் எப்படி உனக்கு எட்ட மாட்டேங்குது? எட்டிச்சு எட்டிச்சு. அடிச்சிட்டேன். ஐயோ ஏந்திரி. வா. எதுக்கு என்ன கீழே போட்ட? நீ எப்படி பாக்குற? பாக்குறதுக்கு பூ மாதிரி இருக்கியேன்னு தூக்குனேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ பூ இல்ல புலி முட்டைன்னு. உனக்கு வேலை நல்லதே வராதா? ஏன் புலி கூட வாயில போட்டுக்கிற பொருள் தானே. இந்த ஜோக்க நீயே சுடுகாட்டுல நின்னு சொல்லி சிரிச்சிட்டே வா. இது பாரு, புருஷன் தூக்குற அளவுக்கு பொண்டாட்டி இருந்தா அது அவனுக்கு கிடைச்ச வரும்னு ஒரு ஜீனியஸ் சொன்னாங்க. யார் அந்த ஜீனியஸ்? ஸ்டீஃபன் ஹாக்கிங், சாக்ரட்டிஸ் இல்ல திருவள்ளுவர்? நோ 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 நோ. அந்த ஜீனியஸ் the one and only the great Hasan. என்ன மூஞ்சி கோணெல்லாம் போகுது? நல்ல விஷயம் எல்லாம் உடனே செஞ்சிடணும், அதான் உன்னை உடனே இன்சல்ட் பண்ணிட்டு. சரி இந்த மணி அடிச்ச உடனே நிறைய பேர் திரண்டு வருவாங்கன்னு சொன்னியே, யாரையும் காணுமே, எங்க எல்லாரும்? வருவாங்க வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாழ்க்கையில வெயிட் பண்ணவங்க எல்லாம் செம்ம வெயிட்டா ஜெயிச்சிருக்காங்க. இனிமே வெயிட்லாம் பண்ண முடியாது, அம்மா கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போலாம். ஹிட்லர் ஒரு 2 நிமிஷம் இருங்களேன், அது வரைக்கும் வேணா நான் உங்களை தூக்கி ட்ரை பண்ணட்டுமா? வேணாம், நான் சொல்றேன், இது நல்லதுக்கு இல்ல. அட வாங்க பாஸ், ட்ரை பண்றேன். முதுகு எலும்பு உடைச்சா அப்போ வாங்க, நான் தான் ஒரு தடவை ட்ரை பண்றேன். வாங்க வாங்க பாஸ். உன் முதுகு எலும்பு உடைச்சிரும், அப்போ நான் தான் உன்னை தூக்கணும். விடு 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 விடு. யாரையும் காணும். இது இது அம்பு தானே? இது அம்பு இல்ல, பெரிய சைஸ் டூத் பிக் மாதிரி இருக்கு. டூத் பிக் இந்த சைஸ்ல இருந்தா யானை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சும்மா இரு, இது அம்பு தான். வளவளன்னு இருக்கு. விஷமா இருக்கு போது. இது விஷமா? இந்த இடம் ரொம்ப ஆபத்தா இருக்கு, வா போயிடலாம். போலாம். ஐயோ கொஞ்சம் இரியா. என்னது இது? யாரோ எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்ன பிரீதிங் எக்ஸசைஸ் பண்றாங்களா? ஏய் வா வா போயிடலாம், வா போலாம். இருங்க இருங்க, இது என்ன சத்தம்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சத்தம்? என்னோட நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுது. என்ன கனவு? ஐயோ பாஸ், அங்க ஷூட்டிங் நடக்குது.
நான் அந்த ஆடிஷன்ல கலந்து வின் பண்ணி ஹீரோயினா ஆக்ட் பண்ண போறேன். ஷூட்டிங்கா? என்ன வளர்ற? அடா ஆமா, அநேகமா மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் இல்ல ராஜமௌலியோட பாகுபலி 3 நினைக்கிறேன். ஏய், ஷூட்டிங் நடக்கணும்னா ஏகப்பட்ட வண்டி இருக்கணும், நிறைய ஆளுங்க இருக்கணும். இங்க ஒருத்தரையும் காணோம். ஏய் வாய, போயிடலாம் வாய. அட பாஸ், இருங்க பாஸ். ஆ ஐயோ, யாரு இவனுங்க? நான் மணி அடிச்சதுக்கு இப்ப ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ரிசல்ட்? காரை இழுக்கிறதுக்கு தானே நம்ம ஆள் தேடிட்டு இருந்தோம். பாருங்க, நிறைய ஆளுங்க இருக்காங்க. இவங்களை கூட்டிட்டு போனா கார் அப்படியே அலேக்க தூக்கிட்டு போய் ரோட்ல வச்சிருவாங்க பாஸ். இவங்க கார் தூக்குறவங்க மாதிரி தெரியல, ஆள் தூக்குறவங்க மாதிரி இருக்காங்க. அப்படியே லைட்டா எஸ்கேப் ஆயிடலாம். சும்மா உளராதீங்க. ப்ளீஸ் கொண்டுடுவாங்க, ப்ளீஸ் போயிடலாம் போயிடலாமா? போயிடலாம். இருங்க பாஸ், நிக்க சொல்றாங்க. செம்மையா காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்காங்கல்ல? காஸ்டியூம் எல்லாம் இல்ல, உண்மைதான். ஆமா, காட்டுவாசிங்க குரலுக்கு மத்தியில ஒரு இனிய தமிழ் குரல் யாரு பாது? அது நான் தான். நீங்க மட்டும் எப்படி தமிழ் பேசுறீங்க? எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும். ஓகே பிரதர், எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப். எங்க கார் மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரீங்களா? என்னது, நாங்க வர்றதா? நீங்க எங்க கூட வாங்க. வர்றது? நாங்க எங்க வரணும்? வாங்க சொல்றோம். நாங்கள வர முடியாது, நாங்க போறோம். வா போலாம். ஐயோ சாமிக்கா, சாமிக்கா. ஏன் இந்த கத்து கத்துறாங்க? காரை தள்ளுறதுக்கு காசு கீசு எதுவும் கேக்குறாங்களோ? இல்ல இல்ல, உங்க ரெண்டு பேரையும் அவங்க அரசர்கிட்ட கூட்டிட்டு போக வந்திருக்கோன்னு சொல்றாங்க. அரசன்? இந்தியா தான் டெமோக்ரஸி ஆச்சு, அப்ப என்ன அரசன் அந்தப்புறம் எல்லாம்? இது எங்க காடு. இந்த காட்டுக்குள்ள நாங்க ராஜ்யம் நடத்துறோம். எங்களுக்கு மன்னர் இருக்காரு, தனி சட்டம்லாம் இருக்கு. ஐயோ, நீங்க எல்லாரும் மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா? ராஜ்யம் சட்டம்னு உளறீங்க. ஓ, நீங்க எல்லாரும் செம்மரம் கடத்துற கும்பலா? மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிருங்க. இந்த ஏரியா ஃபாரஸ்ட் ஆபீசர் பார்த்தாருன்னு வெச்சுக்கோ, முட்டிக்கு முட்டி தட்டிடுவாரு. வாய மூடு. இதே மாதிரி பேசிக்கிட்டு தான் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியே போகவே இல்ல. ஃபாரஸ்ட் ஆபீசரையே காலி பண்ணிட்டாங்களா? வாங்க போலாம். ஐயோ, நாங்க வர மாட்டோம் ப்ளீஸ். இது பாருங்க, வழி மாறி இங்க வந்துட்டோம், இனிமே இங்க வர மாட்டோம்.
நாங்க போயிடுறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் வா 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 போயிடலாம். உசமாமியா, உசமாமாயா. ஐயோ இதோ பாருங்க, நாங்க சொன்னபடி நீங்க வரலன்னா மரத்துல பாஞ்ச விஷம்பு உங்க உடம்புலயும் பாயும்னு சொல்றாங்க. விஷம் பாஞ்சா 20 நாள் வலியோட இருந்து செத்தே போயிடுவீங்க. இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். 20 நாளா? நடங்க. இப்ப வரீங்களா இல்ல தூக்கிட்டு போய் சொல்லட்டுமா? தேவையில்ல, நாங்களே வரோம். நாங்க உங்க அரசரை பார்க்கணும். ஏய் மென்டல், ஏன்னா தப்பிக்கிறது விட்டுட்டு இவங்களோடவே போலாங்கிற? வா போலாம். ஐயோ விடுங்க பாஸ், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் வரலாமே. இங்க நிக்கிறது உன்னோட சொந்தக்காரங்களா? அங்க போனா உனக்கு விருந்து வைப்பாங்களா? அவங்களோட போனா அதோ கதிதான். வரியா? இவங்க யாரு? உங்க பொண்டாட்டி தானே? ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுங்க. உங்க பொண்டாட்டி சொல்றதை கேளுங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. இது வரைக்கும் அவ பேச்ச கேட்காம எனக்கு பல ஆபத்துகள் வந்துச்சு. இனிமே இவ பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான், நேர சாவுதான் எனக்கு. பொண்டாட்டி பேச்ச கேட்டா ஆரம்பத்துல கசக்கும், ஆனா போக போக இனிக்கும். இவங்க சொல்றதை கேளுங்க. அப்படி சொல்லுங்க. விஷ கசந்தா என்ன, இனிச்சா என்ன, சாவு சாவு தானே. வாங்க, உங்களுக்கு வேற வழியே இல்ல, எங்க கூட நடங்க. ப்ராப்ளத்தை கண்டு ஓடக்கூடாது, அத ஃபேஸ் பண்ணணும். ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்தோட நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேல, அது பத்தாதா எனக்கு? ஏய் மென்டல், அந்த மணி அடிக்காத அடிக்காதன்னு படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. ஐயோ ஹிட்லர், இப்ப ஏன் புலம்புற? நாம இவங்களோட போய் அந்த அரசர்கிட்ட பேசி ஒரு 2 ஆளுங்களை புடிச்சு கார் எடுத்துடலாமே. காரை வெளியே எடுக்கிறதா? இவங்க நம்ம உசிரை எடுத்துருவாங்க. நீ அடிச்சது ஆராய்ச்சி மணி இல்ல, சாவு மணி. உஷாபிக்கோ, உஷாபிக்கோ. வாங்க 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 போலாம். மணி அடிக்காதுன்னு சொன்னா கேட்கல. இப்ப இந்த காட்டு வாசிகளோட போக வேண்டியிருக்கு. அம்மா தனியா இருக்காங்க.